வணக்கம் பக்தி நேயர்களே, நாம் இப்போது 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு வந்திருக்கிறோம். பழமுதிர்ச்சி என்ன சிறப்பு என்றால், பழமுதிர்ச்சோலை ஔவையாருக்கு அவர் இங்க அருள் புரிந்த இடம் சொல்றாங்க. அதாவது ஒரு கதை இருக்குது. என்னவென்றால், ஒரு நாவல் படத்தின் அடியில் ஔவையார் இலைப்பாரி கொண்டிருக்கும் போது அவர் முருகன் சிறுவனாக அந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்தான், மாடுமேய்க்கும் சிறுவனாக. அப்பொழுது பசிக்கிறது என்று சொன்னவுடன் நாவல் பழங்களை உலுக்கி போடுகிறார். போட்ட உடனே அவர் முதல் கேட்கிறார், சுட்ட பழம் வேண்டுமா அல்ல சுடாத பழம் வேண்டுமா என்று. அவர்கள் சுடாத பழமே போடு என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மரத்தை உலுக்கியவுடன் அந்த பழங்களில் மண் ஒட்டி கொள்கிறது. அந்த மண் ஒட்டி கொள்வதனால் அதை எடுத்து ஊதுகிறார்கள். ஊதியவுடன் அது என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று அவரையே கிண்டல் செய்கிறார். அந்த பழத்துல மண்ணு ஒட்டின உடனே அவங்க பாட்டி எடுத்து ஔவையார் பாட்டி எடுத்து ஊதின உடனே அவர் பழம் என்ன சுடுதா அப்படின்னு கேட்ட உடனே, இது சாதாரண மனிதன் அல்ல, இது யாரோ தெய்வம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை கேட்கறதுக்கு அவர் தன் சுய ரூபத்தை காட்டி, தமிழ் கூட விளையாடதான வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஔவையாருக்கு அருள் பளித்தார்கள். அதான் பழமுதிர்ச்சோலை. பழம் மரங்களில் உதிர்ந்தது பழமுதிர்ச்சோலை. அதுபோல் ஔவை பாட்டிக்கு அருள் புரிந்து விட்டு ஔவை பாட்டிக்கு ஒரு சின்ன செருக்கு இருந்ததாக சொல்கிறார்கள். அவர்களே சொல்வார்கள். ஏன்னா எல்லாம் தெரியும்னு சொன்ன உடனே எல்லாமே தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவங்க சோதிக்கதான் அவர் வந்திருக்காரு. அப்புறம் அவர் தமிழ் கூட விளையாடிட்டு அவங்கள பாட்டு பாட சொல்லி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையோடு அமர் சோலை. இங்க பாத்தீங்கன்னா வள்ளியும் தெய்வானையும் இணைந்து முருகனோடு அருள்பாலிக்கிறார்கள். ஆனால் பழமுதிர்ச்சோலையை
பக்தி நேரத்தில் 6 படை வீடியம் வந்து கண்டுகளித்திருப்பீர்கள். இதுபோல் பல கோவில்களுக்கு சென்று ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வரும் வாரங்களில் வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்திற்காக.